தந்தை, மகன், தூய் ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த வேளையில உமது பிரசனத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் வழிநடத்தும் எல்லா நிறைவையும் தாரும், கரங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 58வது பாடல், வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, இப்பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம். வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, அருணோதயம் ஒளிர்பிரகாச அசரீரோரே சருவேச, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா, தாதாவும் தாய் சகலமும் நீயே, தாதா தாய் சகலமும் நீயே, நாதா உன் தாபரம் நல்குவாயே, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, படியோ பவமோசனா பரலோக சிம்மாசனா, முடியாதருள் போசனா முதன்மாமறைவாசனா, இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இமையவர் அடி தொழும் என்பையின் எந்தாய், வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே, கானாவினதீதனே கலிலேய வினோதனே, ஞானாகரமே நடுநிலையோவா, ஞானாகரமே நடுநிலையோவா, நண்பா உனத நன்மையின் மகாதேவா, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, அருணோதயம் ஒளிர்பிரகாச, அருணோதயம் ஒளிர்பிரகாச அசரீரோரே சர்வேச, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் திரு சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்வோம். இரக்கத்தின் உறைவிடமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே நீர் தந்திருக்கிற மற்றும் ஒரு புதிய நாளுக்காக, இக்காலை வேலைக்காக, தியான நேரத்துக்காக மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே,
பாவங்களை மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பிள்ளைகளாக நீர் தாங்கி ஏந்தி வழிநடத்தி ஆசீர்வதியும். உம் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, நீங்க எங்களோடு தங்கிரும். இந்த பிரசன்னத்தினால நிரப்பும். எங்கள் கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் பாதம் பணிந்து இவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடம் அது மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 4 முடிய. யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். மல்கியா 3:1 தொடங்கி 4 முடிய. இதோ என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த திரும்புதல். ரிட்டன் பை ப்ரிப்பேரிங் த வே. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண திரும்புங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருக்கான வழியை நாம் ஒழுங்கு செய்ய, சரிப்படுத்த, நம்மை முறைப்படுத்தி கொள்ள ஆண்டவரிடம் திரும்புவோம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம யோசித்து பார்க்கலாம். நம்ம வீடுகளுக்கு யாராவது ஒரு விருந்தினர் அல்லது உறவினர் வராங்கன்னு தெரிஞ்சா நம்ம வீட்டை எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துகிறோம், சுத்தம் பண்ணி எந்த பொருட்கள் எங்கெங்க இருக்கணும்னு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்றோம். அதை தாண்டி நமக்கு அடுத்து இருக்கிற அல்லது அதிகாரத்தில் வேலை கொடுக்கிறவங்க யாராவது மேலிடத்துல இருந்து வராங்கன்னு சொன்னா எப்படி இன்னும் சீர்படுத்துவோம், வீட்டை சரி பண்ணுவோம், ஒழுங்கு பண்ணுவோம். நாம சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து நமக்கு வாழ்வு தருகிற இயேசு கிறிஸ்து, அவர் வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ண நாம் எப்படி நம்மை சரிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அதான் கொடுத்திருக்காங்க, தூதன், அம்பாசிடர். ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் பண்ணுகிற தூதுவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் சிந்திக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அதற்கான வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். மல்கியா தீர்க்கர்
பழைய ஏற்பாட்டு காலத்துல கடைசி தீர்க்கராக கடைசி புத்தகமா இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது, எனவே ஆயத்தப்படுத்துங்கள். யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்தவர். அவர் சொன்னார், வனாந்தரத்திலே இருந்து கூப்பிடுகிற அவருடைய சத்தம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ரிப்பன்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹஸ் கம் நியர். பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது, எனவே நீங்கள் மனம் திரும்புங்கள், அந்த பரலோக ராஜ்யத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் மிக கண்டிதமான அல்லது குறிப்பான செய்தியை வனாந்தரத்திலிருந்து கொடுக்கிறார். அதை கேட்ட மக்கள் எல்லாரும் வராங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அநேக அந்த நாட்டிலிருந்து மக்கள் கூட்டம் திரள் திரளாய் வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த வேளையில சிந்திக்க வேண்டும். இதைத்தான் இங்கே மல்கியா தீர்க்கர் குறிப்பிட்டு எழுதுகிறார். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அன்றைக்கு யோவான் ஸ்நானன் வந்தார், இன்னைக்கு நம்மை ஆண்டவர் தூதர்களாக நீங்கள் போங்கள், மனம் திரும்புங்கள், முதலாவது உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்க, அடுத்து எனக்கான வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று நம்மை அழைப்பு கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். நீங்க அப்படி ஆயத்தம் பண்ணும் பொழுது நீங்கள் தேடுகிற தூதன் தம்முடைய ஆலயத்துக்கு வருவார். எங்க அந்த ஆலயம்? பவுல் குறிப்பிட்டு சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம். யூ ஆர் த டெம்பிள், யூ ஆர் த சர்ச். ஆண்டவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ண, நமக்குள்ளாய் வாழ, நாம் வழியை ஆயத்தம் பண்ண, அவருக்கான எல்லா நிலையிலும் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள நாம் தூதர்களாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாள் மிகவும் கண்டிதமான நாள். அங்கே தொடர்ந்து மல்கியா சொல்லுகிற பொழுது, அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிருகனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அதாவது அவர் மிக தூய்மையை விரும்புகிற கர்த்தர், புடமிட்டு சுத்தப்படுத்துகிற பொன் வெள்ளியை போல மாற்றுகிறவர். அங்க தொடர்ந்து சொல்லுகிற பொழுது முதலாவது அந்த 3ஆம் வசனத்துல அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். லேவியின் ஆசாரியர்களிருந்து தொடங்குறாராம். ஆசாரியர்களே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று பிரித்து எடுத்த கூட்டம் அங்க இருந்து சுத்திகரிப்பை தொடங்கி எல்லா மக்களிடத்திலும் அந்த தூய்மையை பொன் வெள்ளியை போல புடமிட்டு தூய்மைப்படுத்துவது போல உங்களை புடமிடுவார். ஏனென்றால் அந்த நாள் அப்படி மிக முக்கியமான நாள். இதைதான் யோவேல் தீர்க்கதரிசி இன்னும் அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை, யோவேல் 2ஆம் அதிகாரம் 11-12 உங்களுக்காக படிக்கிறேன். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால அந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற மக்களாக உபவாசத்தோடும் புலம்பலோடும் நம்மை நெறிப்படுத்தி கொள்ள, சீர்படுத்தி கொள்ள, முறைப்படுத்தி கொள்ள நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி மாறி உங்கள் மனம் இருதயம் மனம் மாற்றம் அடைந்ததாக கர்த்தருக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள், அவருடைய வழிக்கு, அவருடைய வருகைக்கு, அவருடைய நாளுக்கு நீங்க ஆயத்தமாகுங்கள் என்று அங்கே மல்கியா தீர்க்கதரிசி கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்மிலே வெளிப்பட இருக்கிற வரப்போகிற தூதன் அவர் பரிசுத்தமுள்ள கர்த்தர். அவருடைய நாள் கொடுமையானது. கொடுமையானதுன்னா மிக கடுமையானது. அது மிகவும் தூய்மைப்படுத்துகிற நாள், நியாயத்திற்பின் நாள், அவருடைய வருகையின் நாளை சகிக்கிற மக்களாக அல்லது அந்த நிலையிலே நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று
ஆண்டவர் நம்மிலே உரைக்கிறார். நாம சிந்திக்கலாம், இதுல இருந்து காலத்துல, ஆண்டவரே வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும், நீர் வருகிற நாளிலே நான் காணப்பட எனக்கு கிருபை செய்யும் என்று வேண்டுவோம். அவர் வருவதற்கான ஆயத்தம் யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் குறிப்பிட்டு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி. அந்த மனம் திரும்புதலின் செய்தியை கேட்ட மக்கள் அநேகர் திரளாய் மனம் திருந்தி ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு தங்களை ஆயத்தம் செய்தார்கள். நாமும் கூட இந்த வேளையில நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த லெத்து காலம் தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்திலே ஊற்றுவோம். நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து வேண்டுவோம். ஆண்டவரே, எனக்குள்ளாய் நீங்க வாங்க, என் இல்லத்துக்குள்ளாய் நீங்க வாங்க, எங்களுக்குள்ளாய் வாங்க என்று நாம் இடமளிப்போம். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. இதைதான் அங்கே மல்கியா தீர்க்கதரிசி சொல்லிக்கொண்டே போகிறார். 4ஆம் வசனத்திலே 4:4 அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியும். அப்பொழுது நாம் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாய் வருவார். நாம் செய்கிறது எல்லாம் அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். எனவே நம்மை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். அன்பானவர்களே, மார்க் டேனியல் பண்டேன் என்கிற கனேடிய அமெரிக்க மிஷனரி, கனடா தேசத்துல பிறந்தவர் மார்க் டேனியல் பண்டேன். அவர் 1923 பிறந்து தனது வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் அர்ப்பணித்தார். ஆனால் ஒரு புறத்துல வானொலி, அதுல ஒளிபரப்பாளராக ரேடியோல ஒரு ஒளிபரப்பு செய்கிற பணியை செய்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் முற்றிலும் ஊழியத்திற்கு அழைக்கிறார். தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டவராக முற்றிலுமாய் அர்ப்பணித்து 1954ஆம் ஆண்டு தனது மனைவி ஹல்டா மற்றும் 1 வயது மகளோடு கூட இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கல்கத்தா வருகிறார். வந்து அங்கே ஆண்டவருக்கான பணியை செய்கிறார். ஒரு நாள் சர்ச்சில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து அந்த செய்தி கொடுக்கிற வேளையில, ஐயா போதகரே, உங்க செய்தியை நிறுத்துங்க, முதலாவது எங்க பசியை போக்குங்கள், எங்க வயிற்று பசியை போக்கி விட்டு அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்ணுங்க. முதல்ல எங்களுக்கு தேவை உணவு, சாப்பாடு, அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவது அவர் உள்ளத்தை முற்றிலுமாய் மாற்றியது. எனவே அவர் கல்கத்தா மெர்சி என்கிற ஒரு மிஷனை உருவாக்கினார். 1964 தொடங்கி அங்கே மக்களுக்கான பசி போக்குகிற, உணவளிக்கிற வேலை, பிள்ளைகளுக்கான கல்வி, மருத்துவ உதவி, மருத்துவ வசதி எல்லாவற்றையும் முதல் அவருடைய மிஷனாக, அருட்பணியாக செய்து அதன் பிறகு மக்களுக்கான நற்செய்தியை அறிவித்தார் என்று அவருடைய வாழ்க்கை சரிதை செல்லுகிறது. அதன் வழியாக, அந்த கல்கத்தா மெர்சி என்கிற மிஷன் வழியாக அநேக ஏழையருக்கு உணவு கொடுக்கப்பட்டது, அநேக சிறு பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுத்தரப்பட்டது, அநேக நோயுற்றோருக்கு மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டது. அவர் கல்கத்தாவில அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஸ்கூல் என்கிற ஒரு பள்ளியை நிறுவினார். அதன் பிறகு அவர் ஒரு மருத்துவமனையை தொடங்கினார். அது இன்றைய நாளிலே கல்கத்தாவில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாய் உருவாகி இருக்கிறது. அநேகருக்கு நோய் போக்குகிற நிலையில அந்த கல்கத்தா மிஷன் அநேகருக்கு உடல் சார்ந்த உணவு தேவைகள், அதோடு கூட ஆண்டவரின் அன்பை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது. இந்த மிஷன் வழியாக இன்றைக்கு உலகெங்கிலும் 21 நாடுகளிலே இந்த கல்கத்தா மிஷன் வழியாக பிரான்ச்சஸ் உருவாகி ஏழையருக்கு உணவு தரப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக அவர் 1989 ஆண்டவர் அழைப்பை ஏற்றார். மார்க், அவருக்கு பிறகு அவருடைய மனைவி ஹல்டா
தொடர்ந்து அத்திருப்பணியை செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சிந்திக்கலாம் அன்பானவர்களே. கர்த்தருக்கான வழியை ஆயத்த பண்ணுகிற பொழுது அவர் அதன் வழியாக இன்னும் அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் சிந்திக்கலாம். இதைதான் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கான இறைவாக்காக மல்கியா தீர்க்கதரிசி சொன்னார். கர்த்தருடைய நாள் சமயமாயிருக்கிறது, உங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு ஆயத்தமாகுங்கள், அவர் தூதனாய் நம்மிடையே வெளிப்பட போகிறார் என்று ஏசாமி பிறப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட இறைவாக்கு நிறைவேறியது. அவர் நம்மிடையே தூதனாக வெளிப்பட்டார், நமக்காக தம்மை இழந்தார், நம்மை நோக்கி சொல்லுகிறார், மகனே மகளே, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், எனக்கு இடமளிப்பாயா? நீங்களே அந்த இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளாய் வாசமாயிருக்க விரும்புகிறேன் என்று அழைக்கிற ஆண்டவரின் சத்தம் கேட்போம். நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நிறைவாய் வழிநடத்துவார். ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து துதிப்பாடல்ல 23வது பாடல், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவோம் அதின் மேல் உள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதின் மேல் உள்ள ஆகாயமும், வான்தூதர் சேனைகள் யாவோம் தேவா உமை போற்றுதே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சூரிய சந்திரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்திரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவோம் தேவா உமை போற்றுதே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவோம் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவோம் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவோம்
நாதா உமை போற்றுதே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே தேவா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பிரியமானவர்களே, நாம் இணைந்து நிறைவாக ஜெபித்த ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசுவே, உம் பாதம் பணிகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒன்று கூடிய தியானத்துல உம் சமூகத்திலே காத்திருக்கிற நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களோடு நீ சொன்னீரே, ஆண்டவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர் வரப்போகிறார், ஆயத்தமாகுங்கள், நீங்களே அந்த தூதர்களாக மாறுங்கள் என்று எங்களுக்கும் அழைப்பை கொடுக்கிறீரே. நீர் வெளிப்பட்ட அல்லது பிறந்த நாள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து உமது வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். உம் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர், எங்களோடு இருக்க விரும்புகிற ஆண்டவர், உமக்கு நாங்கள் வழியை ஆயத்தப்படுத்தி எங்களுக்குள்ளாய், எங்கள் இல்லங்களுக்குள்ளாய் நீர் எங்களோடு தங்கி இருக்கிற ஆண்டவராய் தலைவராய் செயல்பட அதற்கான நிலையில எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீரே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவர் இயேசுவே, குறிப்பாக நான் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெப குறிப்பு, ஆண்டவர் தாமே நீர் உலக நாடுகளிடையே அமைதியை ஏற்படுத்தும் ஐயா. சமாதான பிரபுவாய் வெளிப்பட்டவர், சமாதானத்தின் தூதுவராய் செயல்படுகிறவர். அனைத்து நாடுகளின் தலைவர்களோடு நீங்க பேசுங்க ஐயா, அதிகாரிகளோடு பேசுங்க ஐயா, ராஜாக்களோடு பேசுங்க ஐயா. அமைதியை ஏற்படுத்தும் ஆண்டவரே. உமது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், சமாதானம் உண்டாகட்டும், போர்கள் ஓயட்டும், அமைதி நிலவட்டும் சுவாமி. நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாட்டுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இதை ஆளுகிற மக்களுக்காக, தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாப்பை கட்டளிடும். உம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் தாமே. அவருடைய உள்ளங்களில் இருக்கிற ஜெப தேவைகளை எல்லாம் சந்திங்க ஐயா. ஏசையா, உமக்கு தெரியும் யாரெல்லாம் தங்கள் உள்ளத்துல பாரத்தோடு நோக்கி பார்க்கிறார்களோ. இயேசு என் வாழ்விலே ஒரு மாற்றத்தை தருவாரா, என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா என்று ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு நோக்கி பார்க்கிற முகங்களை, உள்ளங்களை ஆண்டவர் அறிவு சுவாமி. எங்க இருந்தாலும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற மக்களோடு நீங்க இடைப்படுங்க சுவாமி. கர்த்தரால் எல்லாம் கூட விசுவாசிக்கிறோம் ஐயா. நீர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். எங்கள் வாழ்விலே செய்தவை ஏறாலும் வாழ்நாள் முழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் போதாது. ஆனாலும் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் காயப்பட்ட கரங்கள் உமக்களோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்தித்து, குறைவெல்லாம் நீக்கி போட்டு நிறைவாய் வழிநடத்தும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. வெறுமையான கரங்களை உமது ஆணி பாய்ந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும், வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் மீண்டும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.